Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். Sky Planet Holidays. Experience the excitement. எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. உங்க அப்பா மட்டும் தான் தமிழ்நாட்டுல தலைவரா இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி தான் நாங்க கேக்குறோம். ப்ரீவியஸ் கேஸ்லாம் காட்டி குண்டஸ் போடணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு வழக்கை போட்டு பாளையங்கோட்டையில் போடப்பட்ட வழக்குகள், அப்புறம் வந்து திருச்சி ஜெயிலுக்கு இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள் 6 வழக்கு 7 வழக்கையும் காரணம் காட்டி குண்டாஸ் அடிக்கிறாங்க. 330 நாட்கள் ஜெயில வச்சுட்டீங்க, 11 வழக்கு போட்டீங்க, குண்டர் சட்டம் போட்டீங்க, இன்னும் நீங்க ஜெயில வைக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா அவ எவ்வளவு தூரம் திமுக வன்மமாக செயல்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக உடைத்திருக்கிறது. திமுக முகில் ரோஹித் அப்படிங்கிற இந்தியாவுடைய மிக மூத்த வழக்கறிஞர். அவர் யாருன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்குல, அமலாக்கத்துறை வழக்குல கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னாலே 15 இருந்து 25 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஹியரிங்க்கு 1 ஹவருக்கு வாங்கக்கூடியவர். அவர்கிட்ட வந்து இந்த வழக்கை கொடுத்து செந்தில் பாலாஜி வழக்கையும் கொடுக்கும்போது ஒரு கொஸ்டின் வழக்கு மாதிரி இந்த வழக்கையும் கொடுத்து வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 22 ஹியரிங் போயிருக்கு. அப்ப நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு சாதாரண யூடியூபரை பார்த்து, ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பேச்சாளரை பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க. நாம் தமிழர் கட்சியில வழக்கு போட்டா அது சலங்கை கட்டின மாதிரி, சாட்டை திருமுறை கைது பண்ணியா, முடிஞ்சா என்னைய கைது பண்ணி பாடுறான்னு வருவாங்களே ஒழிய எல்லாரும் என்ஐஏ சோதனையின் போது பயந்தா பயப்படுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் என்ஐஏ சோதனை வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ குழு ஊத்த கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாங்க. வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துல 2021 ஜூன் மாதம் திருச்சியில் ஒருத்தர் தவறாக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்க ஒரு 15 பேர் அவருடைய கடைக்கு போயிட்டு புத்தகத்தை கொடுக்குறதுக்காக போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரும் வராரு. இன்ஸ்பெக்டர் நாங்கள் அவர் போட்ட ட்வீட்லாம் காட்டுறோம். அப்போ இன்ஸ்பெக்டரே அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வாங்கி தர்றாரு. அந்த வீடியோ எடுத்து நான் வந்து என்னுடைய எக்ஸ் பக்கத்தில், அன்னைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறேன். அப்போ அது திமுகவுடைய ஐடி விங் என்ன பண்ணுறாங்க, திமுகவுடைய ஐடி விங்கை சார்ந்த ஒருத்தரை சாட்டை துறைமுருகன் மிரட்டி இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காரு, உடனடியாக அவரை கைது பண்ணுன்னு சொல்லி திமுகவுடைய ஐடி விங்கை வந்து ஸ்பேஸ் போட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. உடனடியாக அது கனிமொழிக்கு செய்தி போது, உதயநிதி ஸ்டாலினுக்கு செய்தி போது, நேரடியாக அவங்க தலையிட்டு திருச்சியில் கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட பேசி உடனடியாக கைது பண்ண வைங்க அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி இன்ஸ்பெக்டருக்கு போன போட்டு ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுறாங்க. இதில் தான் நான் முதல் முறையாக வந்து கைது செய்யப்படுறேன். இந்த வழக்கில் எந்த விதமான தவறும் நான் செய்யலை. ஆனால் என் வழக்கு என்னன்னா, நான் அவரை வந்து கொலை ஆயுதங்களோடு போயிட்டு, கொலை கருவிகளோடு போயிட்டு தாக்க போனேன், கொடுமையான முறையில் அவரை அடிக்க போனேன், உயிர் அச்சுறுத்தல் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி பதிவு. என் கூட இன்ஸ்பெக்டர் இருந்தார், எஸ்ஐ இருந்தார், ஏட்டு இருந்தார், ஒரு காவலர் இருந்தார். நான் எப்படி அவரை அடிக்க முடியும்? அப்போ அந்த வழக்கே முழுக்க பொய் வழக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை. எனக்கு இது மாதிரி ஒரு ப்ரெஷர் என் வாழ்நாளே வந்ததில்லை. இந்த சட்டையை அவுத்துட்டு போட்டு தூர போடணும் போல இருக்குது. நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா என்னை எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சு விட்ருவாங்க. இப்போ தான் வந்து என் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து 2 மாதம் கூட ஆகலை. அது வந்து ஜூன் மாதம் என் பிள்ளைங்களை வந்து இப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னாரு. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான், கோஆப்ரேட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் சரி நீங்கள் வழக்கு போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத வழக்கில் நான் அரசு செய்யப்பட்டேன். இந்த வழக்கில் இருக்கும்போதே ஏற்கனவே 2 வழக்கு போட்டு வச்சுருந்துருக்காங்க, சிஎஸ்ஆர் காப்பி. அதை எஃப்ஐஆராக மாற்றுறாங்க. எஃப்ஐஆராக மாற்றி என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு மட்டும் 3 வழக்கு வைக்கப்படுது. என் கூட வந்த சதீஷ், சரவணன், திருச்சி வினோத் இவங்கெல்லாம் பெயிலில் வந்துடுறாங்க. நான் மட்டும் திருச்சி சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாற்றப்படுறேன். இப்போ இதில் ஒரு 57 நாள் இருக்கிறேன். இந்த 56வது நாள் என்னுடைய அட்வொகேட் வந்து நீதிமன்றத்தில் கடுமையாக போராடுறாரு. இவங்க வந்து 20-30 இதை வச்சு எப்படியாவது குண்டாஸ் போடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முதல் வழக்கு ப்ரீவியஸாக எனக்கு பெரிய கேஸ் இல்லை, நான் ஜெயிலுக்கும் போனதில்லை, அப்படின்னால குண்டாஸ் போட முடியல. சரி குண்டாஸாக போட முடியல, ஒரு 3 மாதம் வச்சுட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு செய்கிறாங்க. அப்போ கடுமையாக நீதிமன்றத்தை போடும்போது பெயில் தொடர்ச்சியாக கேட்கும்போது நீதிபதி சொல்கிறார், நீங்கள் ஒரு அஃபிடேவிட் போட சொல்லுங்கள், கடுமையான ப்ரெஷர் இருக்குது, ஒரு அஃபிடேவிட் போடுங்கப்பா, இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது என்னுடைய நாலேஜ் இல்லாமலே என்னுடைய அட்வொகேட்டு அவர் அஃபிடேவிட் போடுறாரு. நான் ஜெயிலில் இருக்கேன், நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் போடுறாங்க. அப்போ அதில் இனிமேல் யூடியூப்பில் கலைஞரை பற்றி பேச மாட்டோம், அது கலைஞர்னா இனிமேல் இப்படி பேச மாட்டோங்கிறது. இந்த அஃபிடேவிட்டை என்ன பண்ணுறாங்க வச்சுக்கிறாங்க. இன்னொன்று, நான் ஒரு பேச்சாளர், ஒரு யூடியூபர், ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பிரிவு செயலாளர், பேசாமல் நம்ம இருக்க முடியாது. எதிர் விமர்சனம் கண்டிப்பாக வைப்போம். அப்படி அஃபிடேவிட் போடுற முறைங்கிறது மிக தவறானது. அது போட்டிருக்கவும் கூடாது, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கவும் கூடாது, அதை வச்சுட்டு பெயிலும் கொடுத்துக்கூடாது. திருப்பி தக்கலையில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கேரளாவிலையும் மழை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்குது. ஆனால் கேரளாவில் மலைகள் வெட்டப்படுறதில்ல, தமிழ்நாட்டில் மட்டும் வெட்டப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மலைகள் வெட்டப்படுது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வெளிப்பாடாக நான் பேசுகிறேன். அப்போ நான் முதலமைச்சரை பற்றி அவதூறு பரப்பிட்டேன்னு சொல்லி ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. உடனடியாக பதிவு செய்கிறாங்க. பதிவு செஞ்சு அதில் பாளையங்கோட்டை சிறையில் சிறைப்படுத்துகிறாங்க. சிறைப்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே மதுரை கோர்ட்டில் கொடுத்த அஃபிடேவிட்டை மீறி இங்கே பேசிட்டாரு. மதுரை கோர்ட்டில் போட்ட அஃபிடேவிட்டு யூடியூப் சேனலில் நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லி போட்டது. ஆனால் இங்கே பேசுனது மேடையில் பேசுனது, கட்சி கூட்டத்தில் பேசுனது. பேசவே மாட்டேன்னு ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும்?
ஒரு கட்சியினுடைய பேச்சாளர், ஒரு கொள்கை பேச்சாளர், ஒரு யூடியூபர் பேசுறதுதான் வேலை. அவன் எப்படி பேச மாட்டேன்னு சொல்ல முடியும்? அப்போ பேசிட்டான், என்னை அடிச்சுட்டான், என் அழிறப்புற கிள்ளிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான், என் பென்சிலை திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி அழுதுகிட்டு போய் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த பெயிலை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, முதல்ல கொடுத்த பெயிலை. இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுது, இது ஹியரிங் போயிட்டே இருக்குது. இதுக்கு இடையில நான் 53 நாள் பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து மீண்டும் வந்து பிணையில் ஜாமீனில் வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் போடப்பட்டதை திருப்பி டிசம்பர் 17, 2021 மீண்டும் ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க. ஒரே வருஷத்தில் 3 முறை கைது. ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வழக்குலையும் 3 வழக்கு பிரிவில் வச்சு ஒரு 7 வழக்கு அந்த வருஷத்தில் மட்டும் வைக்கிறாங்க. இப்போ அந்த கைது செய்யப்பட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுது. ப்ரீவியஸ் கேஸ்லாம் காட்டி குண்டர்ஸ் போடணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு வழக்கை போட்டு அதில் பாளையங்கோட்டையில் போடப்பட்ட வழக்குகள், அப்புறம் வந்து திருச்சி ஜெயிலில் இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள் 3 6 வழக்கு, அவங்களுக்கு ஒரு 7 வழக்கு, 7 வழக்கையும் காரணம் காட்டி குண்டாஸ் அடிக்கிறாங்க. இந்த குண்டாஸில் இருந்து வெளியே வர்ற ஸ்டேஜ் வருது. குண்டாஸ் உடைய போது குண்டாஸ் போடுறதுக்கான எந்த கிரவுண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே விடுவிக்கிற நிலைமையில் இருக்கும்போது இந்த பெயிலை கேன்சல் பண்ணுறாங்க, மதுரையில் கொடுத்த பெயில். இதுதான் தக்கலை ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசியதற்காக போடப்பட்ட அஃபிடவிட்டு. அந்த பெயில் வந்து முதல்ல கொடுத்த பெயில், அதாவது ஃபஸ்ட்டு திருச்சி ஜெயிலில் இருக்கும்போது கொடுத்த பெயிலை தான் இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ ஜூன் 7, 2022 இதை எதிர்த்து நான் உச்சநீதிமன்றம் போகிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குது. அவர் வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் கைது பண்ணக்கூடாது, இடைப்பட்ட நேரத்தில் வேறு எதுவும் வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து மீண்டும் திமுக அரசாங்கம் 2.5 வருஷமாக போராடிட்டே இருக்காங்க. போராடி நாங்களும் ஃபைட் பண்ணுறோம், அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. அதில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கைது பண்ணீங்கன்னா எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க? இது வந்து ஒரு சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற தனிப்பட்ட நபருடைய வழக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமான இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 19 படி இந்தியாவில் பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து நபர்களுக்குமான ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இனிமேல் இருக்கக்கூடிய யூடியூபர்கள் சமூக வலைதள வாசிகளை கைது செய்யும் பொழுதோ, இல்லை அவர்களை சிறைப்படுத்தும் பொழுதோ, அவர்கள் பிணை வாங்கும் போதோ என்னுடைய வழக்கை மேற்கோள் காட்டலாம். உச்சநீதிமன்றமே சொல்லுது, நீ பேசுறவனையெல்லாம் கைது பண்ணா எத்தனை பேரை ஜெயிலில் போடுவ? பிஃபோர் எலெக்ஷன், தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக சாட்டை துரைமுருகனுடைய பிணையை ரத்து பண்ணி அவனை கைது பண்ண சொல்லணும்னு சொல்றது எதற்காக அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசை நோக்கி இந்தியாவுடைய உச்சபட்ச அமைப்பாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கிறது. திமுகவுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு அவமானம் திமுக அரசாங்கத்திற்கு. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, நன்றி சொல்ல கடமைப்பட்டது. இது உண்மையிலே ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் பேசியிருக்க வேண்டிய செய்தி. நேற்று NTTV, CNN போன்ற ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் இதை வந்து ஒரு பேசுபொருள் பொருளாக மாற்றி இதை வைத்து ஒரு டிபேட் நடத்துகிறாங்க. எனக்கு அழைச்சி பேசுகிறாங்க. BBCயில் வந்து டிபேட் நடத்துகிறாங்க. BBC வந்து செய்தியாக வெளியிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இது தேர்தல் நேரத்தில் இதை ஒரு பேசுபடு பொருளாக கூட மாற்றலை. ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு திமுக அரசாங்கம் முழுக்க எதிராக இருந்திருக்கிறது. முழுக்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறான் என்பதை தாண்டி யூடியூப்ல இவன் பேசுகிற பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, குறிப்பாக பாமர மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால கருத்து மொத்தமாக முடக்கி போடணும் அப்படிங்கிறதுல 330 நாட்கள் ஜெயிலில் வச்சுட்டீங்க, 11 வழக்கு போட்டீங்க, குண்டர் சட்டம் போட்டீங்க, தொடர்ச்சியாக சிறைக்குள் வந்து பல அழுத்தங்களை கொடுத்து மன அழுத்தம், பொருளாதார சிக்கல், உடல் ரீதியான பிரச்சனை கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் இன்னும் நீங்கள் ஜெயிலில் வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அவ எவ்வளவு தூரம் திமுக வன்மமாக செயல்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக உடைத்திருக்கிறது. ஒரு சாதாரண யூடியூபரை பார்த்து, ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பேச்சாளரை பார்த்து நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க. 22 ஹியரிங் போயிருக்கு. இப்போ நான் வந்து யோகேஷ் கண்ணா, எங்களுடைய அண்ணன் வழக்கறிஞர் பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் கொண்ட வழக்கறிஞர் வச்சுருந்தோம், நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் அவங்க. ஆனால் திமுக முகில் ரோஹித் அப்படிங்கிற இந்தியாவுடைய மிக மூத்த வழக்கறிஞர், அவர் யாருன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில், அமலாக்கத்துறையின் வழக்கில், சிபிஐடைய வழக்கில் மிக முக்கியமான வழக்கில் ஆஜராகக்கூடியவர். அவர் ஒரு கோர்ட்டுக்கு வரார் அப்படின்னாலே 15 to 25 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஹியரிங்க்கு 1 ஹவருக்கு வாங்கக்கூடியவர். நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும். கூகுளில் போட்டாலே முகில் ரோஹித்துக்கு ஃபீஸ் பெர் டே அப்படின்னு போட்டாலே வந்து வரும். அவ்வளவு தூரம் வந்து வாங்கக்கூடியவர். அவர் 22 ஹியரிங்க்கு வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி வழக்கெல்லாம் வரவே மாட்டார். இவங்க ஏதோ பெரிய வழக்கு, பெரிய தமிழ்நாடு அரசுக்கே வந்து அவப்பெயரையும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கே அவப்பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு யூடியூபரு, அவர்கிட்ட வந்து இந்த வழக்கை கொடுத்து, செந்தில் பாலாஜி வழக்கையும் கொடுக்கும்போது ஒரு கொசுர் வழக்கு மாதிரி இந்த வழக்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஒரு வழக்குக்கு நீங்கள் ஒரு 15 to 25 வாங்குறாருன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 22 ஹியரிங் போயிருக்கு. அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் ஹியரிங் வரும்பொழுது, ஒவ்வொரு முறையும் வாய்தா வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து மூத்த வழக்கறிஞர் திமுக சார்பாக ஃப்ளைட்டு பிடிச்சி போயிருக்காங்க. அதாவது திமுக தலைமை குடும்பத்தை நல்லா ஏமாற்றி காசு வாங்கியிருக்காங்க.
அந்த வகையில் நான் பாராட்டுறேன். ஊரையே ஏமாற்றிருக்க திமுகவை ஒருத்தன் ஏமாற்றி என் வழக்கில் காசு வாங்கியிருக்கான். அந்த வகையில் நான் பாராட்டுறேன். அதான் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை முடக்கணும் அப்படிங்கிறது மூலமாக தேர்தலில் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்ட முடியும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சாளர்கள், இப்போ நான் வந்து ஒரு முதன்மை பேச்சாளராக இருக்கிறேன். என்னை போலவே ஒரு 20-30 பேச்சாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. இப்போ நான் என்னுடைய கருத்தை முடக்கிற பொழுது, தேர்தல் நேரத்தில் என்னை கைது செய்யப்படும் போது, தேர்தல் நேரத்தை என்னுடைய பிணையை ரத்து பண்ணும்போது நிச்சயமாக அவங்க எல்லாருமே ஒரு 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 பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் வழக்கு போட்டால் அது சலங்கை கட்டின மாதிரி, சாட்டை திருமுறை கைது பண்ணிட்டியா, முடிஞ்சா என்னையை கைது பண்ணி பாடுறான்னு தான் வருவாங்களே ஒழிய எல்லாரும் என்ஐஏ சோதனையின் போது பயந்தா பயப்படுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் என்ஐஏ சோதனை வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ குழுவத்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க. அதனால் அப்படி ஒரு அச்சத்தை கொடுக்கலாம், ஒரு பயத்தை கொடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுக்கு வாய்க்கு வந்ததே பேசலாமா, திமுகவுடைய ஆராசா என்ன வேணாலும் பேசலாமா, திமுகவுடைய தமிழன் பிரசன்னா என்ன வேணாலும் பேசலாமா, சைதை சாதிக் என்ன வேணாலும் பேசலாமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன வேணாலும் பேசலாமா, திமுகவுடைய பேச்சாளரும் திமுகவுடைய யூடியூபர்ஸும் திராவிட ஆதரவாளர்களும் என்ன வேணாலும் பேசலாமா, அண்ணன் சீமான் குறித்து என்ன வேணாலும் பேசலாமா, அவருடைய மனைவி குறித்து பேசலாமா, என்னுடைய மனைவி குறித்து பேசலாமா, என்ன வேணாலும் பேசிடலாமா. நீங்கள் சமூக வலைத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசலையே. நாங்கள் திமுக ஆட்சி தானே கேள்விக்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கெட்டப்பட்டதுனால எவ்வளவு சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். சென்னையில் 4000 கோடி பேக்கேஜ் போட்டு மக்களை ஏமாற்றிருக்கீங்க. அதில் நீங்கள் எதுவுமே செய்யலை. 100 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்தா சொல்லி மக்களை வெள்ளத்தில் தவிக்க விட்டுருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேரை வைக்கிறீங்களோ, உங்கள் அப்பா மட்டும் தான் தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தாரா, ஏன்னு வந்து மாப்போசியோ, அண்ணல் தங்கோவோ, கியாப்பையோ, எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவரோ, மூக்கையா தேவரோ, ரெட்டமலை சீனிவாசனாரோ, அயோத்தாச பண்டிதரோ, ஜீவானந்தமோ, சிங்காரவேலரோ தமிழ்நாட்டுக்கு தலைவர்களாக இல்லையா, தமிழருக்காக உழைக்கலையா அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன அவதூறு பரப்புகிறோம்? அவதூறு பரப்புறது திராவிட கூட்டம் தான். ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு பேச்சாளருக்கு, ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பாளருக்கு இந்த அரசியல் களத்துக்கு இருப்பவனுக்கான அங்கீகாரம் என்ன? வழக்கு, சிறை. நான் திமுக ஆட்சியில் ஆற்று மணல் கொள்ளை எதிர்த்து பேசியதற்காக செந்தில் பாலாஜியால் வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். கனிமவள கொள்ளையை கண்டித்து பேசியதால் திமுக ஆட்சியில் வழக்கு தொடுக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். திமுக ஆட்சி பொய்யான வழக்கை போட்டாலும் நான் மக்களுக்காகத்தான் பேசி ஜெயிலுக்கு போயிருக்கேன் ஒழிய நான் தனிப்பட்ட முறையிலேயோ ஊழல் செய்துவிட்டோ, லஞ்சம் வாங்கிவிட்டோ, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி விட்டோ, இல்லை மெத்து வித்த காசில் கொஞ்சம் புகார் கொடுத்துட்டோ, இல்லை போதைப் பொருள் வித்துட்டோ, இல்லை பாக்ஸிங் போட்டோ, இல்லை பிரியாணி கடைக்காரனை அடிச்சுட்டோ, இல்லை பியூட்டி பார்லர் சண்டை போட்டுட்டோ, இல்லை வந்து வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்துட்டோ நான் ஜெயிலுக்கு போகலை. அதனால் எனக்கு இது பெருமை தான், மகிழ்ச்சி தான். ஒருபோதும் இதில் சோர்வடைறதுக்கு ஒன்றும் இல்லை. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட்.